ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பாபா தம்மை நம்பியுள்ள பக்தர்களை மட்டுமல்லாது அவரது குடும்பத்தினரையும் உற்றார் உறவினர்களையும் போற்றி பாதுகாக்கிறார் என்ற உண்மையை விளக்கும் அற்புதம்தான் இது. காக்கா சாஹிப் தீக்ஷித் இவர் பாபாவோட மிக பெரும் அடியவர். பாபா தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்களில் இவரும் ஒருவர். இவர் ஷீரடியில் துவாரகமாயில் பாபாவோட இருக்கார். அப்போது இவருக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவரோட தம்பிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவரோட தம்பி நாக்பூரில் வசிச்சிட்டு இருக்காரு. இந்த கடிதத்தை பார்த்தோன்னே தீக்ஷித் அவர்கள் மிகுந்த மன வருத்தம் அடைகிறாரு. தனது தம்பிக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறதுனால கஷ்டப்படுற அவர் என்ன சொல்கிறாருன்னா பாபா கிட்ட, என்னால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு. தன்னுடைய பக்தரோட வருத்தத்தை பார்த்த பாபா உடனே என்ன சொல்கிறாருன்னா, என்னால் பிரயோஜனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர்களுக்கு பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி புரியலை. அதற்கான பொருளையும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனோட அர்த்தத்தை இவருக்கு ஒரு சில மாதங்கள் கழித்து தான் இவருக்கு புரியுது. அது என்னன்னா, இவங்க 2 பேரும் துவாரகமாயில பேசிச்சிட்டு இருந்த அதே நேரத்தில் நாக்பூரில் உள்ள இவங்க தம்பி வீட்டுக்கு ஒரு சாது வராரு. அந்த சாது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என்னால் பிரயோஜனம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. வீட்டில் உள்ளவர்கள்லாம் பார்க்குறாரு. அவங்க தம்பியை கவனிக்கிறாரு. தம்பியை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த தம்பியோட நோயையை முற்றிலுமாக குணமாக்கிட்டு பாபா அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. இந்த நிகழ்ச்சி காக்கா சாஹிப் தீக்ஷித் அவர்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பாபா ஷீரடியில் தான் இருக்கார். அவர் ஷீரடியை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். ஆனாலும் அவர் சொன்ன அதே நேரத்திலேயே வேறொரு மகான் வடிவத்தில் தீக்ஷித்தோட தம்பி வீட்டுக்கு போயிட்டு பாபா அவங்களோட நோயை குணப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறத தீக்ஷித் அவர்கள் புரிந்து கொள்கிறாங்க. பாபாவோடைய சக்தி அத்தகையது. பாபாவுக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சாங்கன்னா அவருக்கு ஒரு வண்டியோ வாகனமோ இல்லை எதுவுமே தேவையில்லை. அவர் நினைத்த மாத்திரத்திலேயே பல்வேறு கடல்களையும் ஆறுகளையும் மலைகளையும் கடந்து தான் போக வேண்டிய இடத்திற்கு போயிட்டு தன்னுடைய பக்தர்களுடைய இன்னல்களை தீர்த்து வைப்பார். அவர்களுடைய வருத்தங்களையும் நோய்களையும் தீர்த்து அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நல்குவார் என்ற உண்மையை விளக்கும் இந்த அற்புதத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ஜெய் சாய்ராம்.